வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தனுசு ராசி, சூரிய தசை. இந்த தனுசு ராசிக்கு சூரிய தசை என்ன பலன்களை கொடுக்கும்? நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் 2026. ஏன்னா தனுசு ராசியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டீங்க. 7.5 சனி முடிவுக்கு வந்த பிறகு கூட நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இன்னும் விடுதலை ஆகலை. ஏன்னா ராசிக்கு 7.5 சனி விடுதலை ஆகும்போது குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6, 7, 8. ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். பொருளாதாரம் அப்படிங்கிறது குரு பலமாக இருந்துச்சுனாக்கா ஒரு சில பேருக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி அவர் எங்கே போனாலும் சரி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது தசாபுத்தி சரியில்லைன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, வேலை ரீதியாக, பண ரீதியாக, அது மாதிரி. அப்போ குரு அப்படிங்கிறதுனாக்கா சுபகிரகம். நமக்கு முழுமையான சுபகிரகம் அப்படின்னாக்கா குரு, அது ராசியாதிபதி. இன்னொன்று பாவகிரகம் அப்படின்னாக்கா சனி. இது ரெண்டுமே சேர்ந்து இல்லை, தனித்தனியாக அவங்களுக்கு அவங்கவுங்க ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் வரும்போது என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வருவாங்க அவங்க. அதனால் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு சில பேர் 7.5 சனி விடுதலையான பிறகு 6ஆம் இடத்துல குரு போனால் கூட 7ஆம் இடத்துல இருக்கும்போது கூட பெருசாக அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. அது மாதிரியே இருந்திருக்கு. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ அந்த சூரிய தசை அப்படிங்கிறது என்ன பண்ணும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 2026 அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள். இந்த தனுசு ராசிக்கு எந்த வயசில் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும்? 3 நட்சத்திரங்கள், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் ஒரு 5 வருஷம் வச்சுக்கிட்டா கேது தசை முடிஞ்ச பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. அப்போ 20, 5 + 20 25. 25 வயசுக்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 25 to 31 அப்படி வரும். ஒரு சில பேருக்கு 32 வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு 25, 24, 23 அது மாதிரி கூட வரலாம். கேது தசை 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட ப்ளஸ் 20 வருடம் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசுக்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை வரும். ஒரு சில பேருக்கு 1 வருடம் முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சுக்கிர தசையில் பிறப்பாங்க. இப்போ சுக்கிர தசை தசாபுத்தி இருப்புகள் முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னாக்கா ஒரு 16 வருடங்கள் வச்சுக்கலாம். 16 + 16 வயசுக்கு மேலே 6 வருடங்கள் சூரிய தசை. அப்போ 22 வயசு வரைக்கும் வந்துடும் இந்த சூரிய தசைங்கிறது. 10 வருடங்கள் சென்டர் பகுதியில் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுன்னா 10 + 6 16. 16 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசைங்கிறது வரும். கடைசி அதாவது 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 2 வருடம் தசாபுத்தி இருந்தால் கூட, இல்லை 4 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருந்தால் கூட 4 + 6 10. 10 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசைங்கிறது முடியும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையே சூரிய தசை தான். அப்போ 5 வயசு வரைக்கும் 5 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 2 மாதம் 3 மாதம் முன்ன பின்ன வரலாம், உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து. இப்போ சூரிய தசை என்ன பண்ணும்? இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும் சொல்லிட்டு அதன் பிறகு வரக்கூடிய வயதுகள்லாம் நம்ம பார்ப்போம். அதாவது 31 வயசு வரைக்கும், 32 வயசு வரைக்கும். ஏன்னா படிக்கிற காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா வீடியோவிலும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வீட்டில் ஜாதகம்லாம் போய் பார்த்துருப்பாங்க. அந்த ஜாதகம் பார்த்த உடனே சொல்லியிருப்பாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சூரிய தசை சரியில்லை, இல்லைனாக்கா சந்திர தசை சரியில்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய தசை சரியில்லை, இப்போ ராகு தசை சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை ஏதோ ஒன்று அப்படி இல்லைனாக்கா இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. கலத்திர தோஷம், இல்லைன்னா ராகுகேது தோஷம், இல்லை தோஷமே இல்லைன்னா கூட சுத்த ஜாதகம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒன்று பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதாவது கஷ்டப்படக்கூடிய ஜாதகமாக இருந்துச்சுன்னா, எல்லாமே கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் எப்படியாவது ஏதாவது ஒரு கிரகம் கஷ்டத்தில் உக்காஞ்சிரும். நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி, நெகட்டிவாகனாக்கா கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிரகம் உக்காஞ்சிரும்.
சனி வந்து அந்த கிரகத்தை பார்க்கும்போது, அதாவது கோச்சாரத்துல சுத்தி வரும்போது, அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்படும். அதுக்குண்டான பிரச்சனைகளை நம்ம அனுபவிப்போம் வயது காலகட்டத்துல. அப்போ அந்த வயதுல நம்ம பெருசா அந்த பிரச்சனைகளை சந்திக்காம இருக்கணும், அதை சமாளிக்கணும் அப்படின்னாக்கா, படிக்கிறது நல்லது. இந்த வயசுல படிச்சிடணும். 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். ஏன்னா படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. படித்தவங்களை விட படிக்காதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் படித்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற தைரியம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்குறேன். அவங்களோட பேச்சு, நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு புரிதல் இருக்குது. கரெக்டாக பண்ணிப்பாங்க. அவங்க எதை சொன்னாலும் கரெக்டாக பண்ணிப்பாங்க. அப்போ படிக்கணும், படிச்சுட்டு போதும். பின்னாடி வரக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்துரும், தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆனால் ஒரு தவறான முடிவுக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான ஒரு பாதைக்குள்ளே போக மாட்டீங்க, மூட நம்பிக்கைகள் இருக்காது. அதனால் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வயசில் இது நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோவை. இருந்தாலும் எனக்கு சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிடுறேன். ஒரு 10 பேருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால மட்டும்தான். இந்த சூரிய தசைங்கிறது இந்த படிக்கிற காலகட்டத்தில் இது பாக்கியஸ்தானாதிபதி தசை. அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். இது எல்லாமே நல்லா இருக்கும். எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ படிக்கிற காலகட்டத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்கு வந்து சூரிய தசையில் அவ்வளோ சிறப்பு. படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்பு, எடுக்கிறதுல எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள். இந்த ஆண்டு வந்து அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. இதே கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுல, ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும். எங்கெல்லாம் இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, நீசமாக இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது நீசம்னா 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ கூட பெரிய பலம் தான், அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஒரு சில பேர் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் வருவாங்க. ஏன்னா தசை வந்து ஒரு மறைவு ஸ்தானங்களை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். இப்போ நீசத்தில் இருக்குன்னாக்கா அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அப்படி கூட பெருசாக ஒன்றும் கெடுபலன்கள் கொடுக்காது. இந்த வயசில் படிக்கிற காலகட்டத்தில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடும்போது, அந்த வேலை தேடக்கூடிய வயசில் வந்தால் மட்டும்தான் அந்த சூரிய தசைங்கிறது ஒன்று 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அது மாதிரி. அப்படி இல்லைனாக்கா ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது, அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருந்ததுனாக்கா இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாயிடும், வேலையில் பிரச்சனை வரும். இல்லைனா வேலையில் பிரச்சனைங்கிறது இல்லை, ஒரு வேலையிலே இருக்க மாட்டாங்க, வேலை தாண்டிக்கினே இருப்பாங்க. அந்த சூரிய தசையில் எனக்கு நிம்மதியே இல்லைன்னுவாங்க, வளர்ச்சியே இல்லைன்னுவாங்க. அது மாதிரி அது வந்து படிக்கிற காலகட்டத்தில் மட்டும் நல்லாயிருக்கும். சூரிய தசையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. வீட்டில் வந்து வீடு கட்டுறது, சுப விசேஷங்கள் நிறைய நடக்கும். இது வந்து படிக்கிற காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பு தான். உங்களுக்கு நிறைய சொல்லலாம் படிக்கிற காலகட்டத்தில். இப்போ 22 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளிநாடு வேலை தேடினீங்கன்னு வச்சுக்கலாம், வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உடனே கிடைச்சிரும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துக்கு சந்திரனோட வீட்டுக்கு போகும்போது, அதாவது மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியாக சக்ஸஸ் ஆகும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து முதலீடு பண்ணணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு போகிறார். 8ஆம் இடத்துக்கு குரு போகும்போது ஒன்றும் இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலவீனமாக இருந்தால் மட்டுமே முதலீடு பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். அதாவது கம்மி பண்ணுங்கன்னா முதலீடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பார்த்து பண்ணுங்கள். யாருக்கிட்ட நம்ம என்ன பணம் கொடுக்குறோம், யாரை நம்பி ஒரு கான்ட்ராக்டு ஒப்படைக்கிறோம், இல்லை யாரை நம்பி நம்ம ஒரு இது எடுக்கிறோம், ஒரு பொறுப்பு எடுக்கிறோம், ஒரு வேலை எடுக்கிறோம், ஒரு தொழில் எடுக்கிறோம், இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறவங்களுக்கு, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது குரு லக்னத்துக்கோ ராசிக்கோ பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முதலீடு மட்டும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி வேலை எம்ப்ளாய் எல்லாம் பரவாயில்ல. இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் கூட எம்ப்ளாயினாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். இது மார்ச்னு எடுத்துக்கூடாது, ஜூன் மாதத்துக்கு பிறகு. ஏன்னா நல்லதுன்னாக்கா உடனே நடந்துடும், கெடுபலன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு தான் அது மாதிரி நடக்கும். அதாவது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வந்துச்சுன்னா ரொம்ப யோசிச்சு தான் கொடுப்பார், சனி யோசிக்காமல் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய அந்த இதுவெல்லாம் இருக்கும், வேலை ரீதியாக வேலை அழுத்தங்கள், அலைச்சல். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இது மாதிரி இந்த சூரிய தசையில் கொடுக்கும். இது வந்து பாக்கியஸ்தானாதிபதி தசை தான், உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இன்னொன்று, தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் தொழில். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாக இருந்தால் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதேமாதிரி வேலையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் இது வரைக்கும். இதேமாதிரி நான் 6, 8, 12ன்னு சொன்னேன். அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் ராகு கேதுவோட இந்த சூரிய பகவான் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும், வளர்ச்சிகள் அதிகமாக இருக்காது. அதே சிம்மத்தில் சூரியன் இருந்தால் சிறப்பு. உச்சத்தில் அதாவது மேஷராசியில் சூரியன் இருந்து தசை பண்ணால் சிறப்பு.
இது மாதிரி நிறைய, அதாவது சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதனோட ஆதிக்கத்தை வாங்கிக்கும். சூரிய தசையில் தான் கொடுக்கும். அது அந்த காரகத்துவத்தை வாங்கி சூரிய தசையில் கொடுக்கும். இந்த சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் எப்பவுமே 2 பேர் கூடவே சுற்றின்னு இருப்பாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனும் புதனும். இது 2மே நன்மை செய்யாத கிரகங்கள். அந்த ஆதிக்கத்தையும் வாங்கி தன்னுடைய தசையில் வெளிப்படுத்தும். அந்த கிரகங்கள் வந்து அஸ்தங்கமாயிடுச்சின்னு வச்சிங்களேன், அந்த சுக்கிரனோ புதனோ ஏதோ ஒன்று அஸ்தங்கமாயிருந்தா சூரியன்கிட்ட அந்த காரகத்துவத்தை சூரியன்கிட்ட கொடுத்துரும். அந்த தசை வந்தால் நல்லது பண்ணாது, அந்த தசை வந்தால் அது நடக்காது. அது கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி, இப்போ புதன் தசையோ ஏதோ ஒன்று, அது கூட இருக்கக்கூடிய தசைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகம் அஸ்தங்கமாகுதோ அந்த கிரகம் சூரியன்கிட்ட தன்னுடைய காரகத்துவத்தை கொடுத்துரும். அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை வாங்கி சூரிய தசையில் கொடுக்கும். அதனால் சூரிய தசையில் ஒரு சில பேர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் இருக்க கூட ஒன்று அஸ்தங்கமானன்னு அவசியம் கிடையாது. அஸ்தங்கமாக இருந்தாலும் அந்த காரகத்துவத்தை வாங்கிக்கும், கூட இருந்தாலும் அந்த கிரகத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் பவரை வாங்கிக்கும். இன்னொன்று குரு இருந்தாலும் சிறப்பு தான், ஆனால் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் நல்லது. இது மாதிரி நிறைய இருக்குது அந்த சூரிய தசைக்கு. தொழிலில் வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம், தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அதாவது இருக்கிற இடத்த பொறுத்து, அதாவது சூரிய தசை இருக்கிற இடத்த பொறுத்து, அந்த நட்சத்திரத்தை பொறுத்து, அது மாதிரி. இது வந்து பாகிஸ்தானாதிபதி தசை பெருசாக கெடுக்காது. உங்களுக்கு நல்லாவே சொல்லலாம், அதிகமாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது மாதிரி மறைமுக ஸ்தானத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதோ இல்லை வேலைக்காக சின்ன சின்ன ஒரு இது அனலைஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சூரியன் 6 வருஷத்தில் கொடுக்கறதும் உண்டு, கெடுக்கிறதும் உண்டு. அது மாதிரி பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, சனி வந்து இப்போ டிஸ்டர்ப் கிடையாது, 4ஆம் இடத்துல தான். அப்போ அர்த்தாஷ்டம சனி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் பயங்காட்டியும் இருக்கலாம். அப்படி கிடையாது. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிறைய இருக்குது அதில். சரிங்களா? கண்டிப்பாக இடத்த கொடுத்துட்டு போவார். 4ஆம் இடத்துலேருந்து பேச்சாவதுக்கிட்டே ஒன்று வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு மனை வாங்குறது, ஏதோ ஒன்று. அதாவது நல்ல அமைப்பை கன்ஃபார்மாக கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வண்டி வாகன சேர்க்கை அது மாதிரி கொடுப்பார். அப்போ சனியும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. அர்த்தாஷ்டம சனி தான் இல்லைன்னு சொல்லலை. தசை சரியில்லைனா இப்போ என்னன்னாக்கா, சனி இருக்கக்கூடிய இடத்துல இல்லைனா சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சூரியன் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இது எல்லா தசைக்கும் சொல்லலாம். அது மாதிரி தசை நடத்தக்கூடிய கிரகம் எது இருந்தாலும் இப்போ அவர் தலையிடுவார், அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதாவது தொழில் பார்த்து பண்ணுங்கள், வேலையில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி. ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். இந்த ஆண்டு வந்து செமையாக இருக்குது உங்களுக்கு. அதாவது சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, திருமணம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷத்தில். 8ஆம் இடத்துல குரு போனால் கூட உங்களுக்கு சக்ஸஸ். திருமணம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருமண ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எதனா இருந்துச்சுன்னா கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த ஆண்டில் பார்க்கலாம். அதாவது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து குரு வக்கரமாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா 22ல் திருமண முயற்சி பண்ணுவாங்க. 22 வயசுலேருந்து 25, 26 வரைக்கும் திருமணம் நடக்காது. அது உங்கள் சுய ஜாதகம் கன்ஃபார்மாக அது அப்படி தான் இருக்கும். இடையில ஏதாவது 7ஆம் அதிபதி புத்தி ஏதாவது கனெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நடக்கும். அது கனெக்ட் ஆகுமான்றது டவுட்டு. ஏன்னா அது மாதிரி தான் உட்காந்துருக்கு கிரகங்கள். 26க்கு மேலே 27லேருந்து ஒரு 31 வரைக்கும் இருக்கிறீங்க, கன்ஃபார்மாக திருமணம் உண்டு இந்த ஆண்டில். தாராளமாக திருமணம் உண்டு, தாராளமாக திருமணம் பண்ணலாம் இல்லை நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே மாறும். சரிங்களா? நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தசை தான் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது. பாக்கியஸ்தானாதிபதி தசை. நிறைய வண்டி வாகன சேர்க்கை, அது இல்லாத உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையாக தான் இந்த தசை அப்படிங்கிறது அமையும். இந்த தனுசு ராசியில் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.